டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம 4th யூனிட்டில் வந்து வாட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ன்றதை முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, growth strategy ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா, define an organization substantially broadens of scope of one or more of its business in terms of their respective customer group, customer functions and alternatives technologies to இம்ப்ரூவ் இட்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸு, அதோடைய எல்லா ஃபெசிலிட்டிஸும், அதாவது இன்சைடு அவுட் சைடு கஸ்டமர்ஸு, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய பணிகள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கட்டமைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதா வந்து அமைப்பு முறையோடைய வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் குரோத் ஸ்ட்ராட்டஜி, அதாவது க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஜர், அக்விசிஷன், ஜாயிண்ட் வெஞ்சர், அமால்கமேஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு நடைமுறை தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 or 2 கம்பெனிஸோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸை இணைக்கிறது தான் மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த கம்பைனிங் ஆஃப் 2 or more கம்பெனிஸ், ஒன்று அல்லது ஒன்றுக்கு அதாவது 2 அல்லதுக்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ஒன்றிணைகிறதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிஸு இந்த கம்பெனியோடைய செயல்முறையை வந்து இன்னொரு கம்பெனியோட செயல்முறையை பீட் பண்ணுற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க 2 பேரும் இவங்கள்ட்ட ஒரு டெக்னாலஜி, அவங்கள்ட்ட ஒரு டெக்னாலஜி, இப்போ 2 பேரும் ஒன்றா செஞ்சு இது என்னென்னா டைப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் என்னென்னா இணைச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸே வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு, ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணி நம்ம க்ரோத் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் மெர்ஜர். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை ஒர்க்கர்ஸையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாங்கிக்கிறது அப்படின்றது இத்தனை வருஷங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லீகல் இதோட வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸை ஃபுல்லாக அதாவது கிட்டத்தட்ட பையிங் பண்ணுற மாதிரி தான் அக்விசிஷன்ன்றது வாங்கிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர்ன்றது இது இருக்கு இல்லைங்களா, நிறுவனங்களை இணைக்கிறது. ஸோ அது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் கூட கம்பெனிஸ், அதாவது க்ரோத்துன்றது தொடர்ச்சியாக நிலையான ஒன்றா இருக்கும். புரியுதுங்களா? ஜாயிண்ட் வெஞ்சர் மூலிமா ஒன்றாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஆஃப்டர் த ஒர்க்கு கிட்டத்தட்ட வைண்டிங் அப் பண்ணுறது. ஸோ நிறுவன கலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவன கலைப்பு பண்ணும்போது ஒரு சோர்ஸ் ஒன்று கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய கம்பெனிஸோட லெவலில் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் குரோத் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்த்தீங்கன்னா வெளிப்புறமான ஒரு நடவடிக்கையில் ஏற்பட்டு வளர்ச்சிக்கான பணிகள் தான் எக்ஸ்டர்னல் குரோத் ஸ்ட்ராட்டஜி. அதில் என்னென்னா மெர்ஜர், அக்விசிஷன், ஜாயிண்ட் வெஞ்சர், அமால்கமேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மெர்ஜரில் அதாவது சொன்னால் இந்த கம்பெனி வந்து 2 or more கம்பெனிஸ் இணையிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்களா, கோ வெல்கம் ப்ளஸ் செம்க்ளின் பீச்சம், இது 2 சேர்ந்து குளுக்கோஸ்மெத்க்ளைன் அப்படின்ற இந்த கம்பெனி உருவாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 கம்பெனிஸ் இணைஞ்சால் அப்படின்ச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜரில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன வகையான மெர்ஜர் இணைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் மெர்ஜர், வெர்டிக்கல் மெர்ஜர், காங்க்ளோமெரேட் மெர்ஜர், அண்ட் தென் கான்சென்ட்ரிக் மெர்ஜர். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜருடைய வகைகள். ஸோ ஃபஸ்ட்டு ஹரிசான்டல் மெர்ஜர்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டல் மெர்ஜர் இன்வால்வ்ஸ் 2 firms ஆப்ரேட்டிங் அண்ட் கம்பீட்டிங் இன் த சேம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஒரே வகையான வியாபார நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து தான் மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த சேம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஒரே வகையான வியாபார நடவடிக்கையில் ஏற்படுறது தான் ஹரிசான்டல் மெர்ஜர். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஜர் ஆஃப் எக்ஸான் மொபைல் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹரிசான்டல் டைப் ஆஃப் மெர்ஜரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மெர்ஜர்ஸ் அக்கர் பிட்வீன் ஃபர்ம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் இன் சேம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரே வகையான தொழிலில் ஈடுபடுற, அதாவது பெரிய லெவலில் இருக்கிறதும் சின்ன லெவலில் இருக்கிறதும் அந்த மாதிரி அவங்க வந்து இணைகிறது. பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டிக்கல் டைப், அதாவது அப்வர்டில் இருக்கிற, அதாவது பெருசாக இருக்கிற உயர்ந்த நிறுவனங்கள் சின்ன நிறுவனங்கள்கிட்ட மெர்ஜ் பண்ணிக்கிறது தான் இது வந்து வெர்டிக்கல் மெர்ஜர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ வெர்டிகல் மெர்ஜர் பார்த்தோம். ஸோ எப்படின்னு அப் டு டவுன் ஆர் டவுன் டு அப் இந்த டைப் ஆஃப் இதில் தான் இருக்கும் வெர்டிகல் மெர்ஜர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்க்ளமெரேட் மெர்ஜர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எ மெர்ஜர் பிட்வீன் firms that are involved in totally unrelated business activities. அதாவது பார்த்தீங்கன்னா 2 தனி நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துடைய செயல்படும், இன்னொரு எக்ஸ் நிறுவனத்தோட செயல்படும், ஒய் நிறுவனத்தோட செயல்படும், ஒன்றும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அந்த வகையான நிறுவனங்கள் ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கு பேர் தான் காங்க்ளமெரேட் மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதனால் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நியூ ஐடியாஸ்லாம் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங் மெத்தடும் எக்ஸ் கம்பெனியோட வே ஆஃப் ஒர்க்கிங் மெத்தடும் வெவ்வேறு இதாக இருக்கிறதுல நியூ ஐடியாலஜிலாம் உருவாகும். ஓகேங்களா? இது வந்து காங்க்ளமெரேட் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் மெர்ஜர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் மெர்ஜர் டேக் பிளேஸ் when two firms from different but adjacent industries merge. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஒரு இணைப்பு நிறுவன இணைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடியது, ஆனால் சேம் ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது வந்து ஒன்றிணைறது வந்து கான்சென்ட்ரிக் மெர்ஜர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது பிளேஸ் இருக்கு இல்லையா, இட அமைவை பொறுத்தும் இது வந்து இணைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன். அதாவது மெர்ஜருக்கு அப்புறம் அக்விசிஷன்னா என்னென்னு பாருங்கள். when one company takes over another company and clearly establish itself as a new owner, the purchase is called an acquisition. நான் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அக்விசிஷன் அப்படின்றது விலைக்கு வாங்கிறது, முழுமையாக வாங்கிடுறது. இட் கேன் பி ஃப்ரெண்ட்லி ஆர் ஹாஸ்டல். ஸோ இது வந்து சுமூகமான ஒரு உறவோ இல்லைன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அக்விசிஷன்றது 2 வகையாக வாங்குகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது அக்விசிஷனில் சில டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டைல் டேக் ஓவர், ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர். ஸோ அதான் சொன்னேன் இல்லைங்களா, கட்டாயமாக எடுத்துக்கிறது இன்னொன்று, சுமூகமான முறையில் உறவு பேச்சுக்கிறது தான் இந்த 2 வகையும். ஸோ அந்த ஹாஸ்டைல் ஒர்க்கு இணைப்பு அதாவது அக்விசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a takeover attempt that is strongly resisted by the target firm. ஸோ ஒரு ஃபார்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இது நமக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு அதை வாங்குறதுக்கு அதாவது என்ன செஞ்சாலும் அதை வாங்கணும், எப்படியாலும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி அதை அடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டைல் டேக் ஓவர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டார்கெட் கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அக்ரி டு ஏ மெர்ஜர் ஆர் அக்விசிஷன். பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கு நிர்ணயிச்சிருக்கிற ஒரு நிறுவனம் வந்து தானாக முன் வந்தோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் தானாக முன் வந்து தான் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சரி இவங்க இந்த கம்பெனிக்கு கன்ஃபார்மாக நம்மளுடைய நிறுவனத்தை கொடுக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்து அவங்களுடைய அக்செப்டன்ஸை ஏற்றுக்கிட்டு கொடுக்கறது தான் இந்த வகையான டேக் ஓவர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு நிறுவனத்தை வாங்கணும்னு நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சுமூகமான முறையில் பேசி சுமூகமான முறையில் அவங்களுக்கான விலையை கொடுத்து நல்ல முறையில் வந்து டேக் ஓவர் பண்ணுறது இந்த வகையான அக்விசிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த அக்விசிஷனுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் 2 சேர்த்தே இருக்குது. பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான உதாரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு டாட்டா கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ அவங்க சால்ட்டில் இருப்பாங்க, இரும்பு எஃகு தொழிற்சாலை, கார் மேனுஃபேக்சரிங், ட்ரக் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒரே நிறுவனம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் ஈடுபடுறது தான் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ரிலையன்ஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷனுக்கு சொல்லலாம். ஸோ அது வந்து இப்படி மெர்ஜ் பண்ணும்போது அக்விசிஷன் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் ஆகுது. ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டும் அந்த சேவையும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது உயரும். அட் தி சேம் டைம் ஒரு பெரிய நிறுவனங்கள் வளர்றதால ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுது. அதனால் பொதுவாகவே எக்கனாமிக் அப்படின்றது வளருதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் பிளான்ட் கெப்பாசிட்டி. ஸோ பிளான்ட்டு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது சிறிய நிறுவனங்கள் இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணும்போது அந்த மெஷின் அதோடைய ஒர்க்கிங் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோடைய செயல்பாடு அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் அக்யூரிங் நியூ டெக்னாலஜி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் இது வரைக்கும் இல்லாத டெக்னாலஜி புதிய நிறுவனங்கள் உள்ளே கொண்டு வரும்போது அந்த டெக்னாலஜி வந்து புதிய டெக்னாலஜி வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் பெட்ரு டெவலப்பிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு மார்க்கெட் ரீச் அண்டு இண்டஸ்ட்ரி யூட்டிலிட்டி. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா